ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் என்ன எடுக்க போகிறேன்னா, இங்கிலீஷ் சீனியர் செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு அஃபிஷியல் ப்ரொசீடிங்ஸ், இது வந்து மாடல் லெட்டர் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டினாக எடுத்து காமிக்கிறேன். இப்போதைக்கு மாடல் எடுக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியரில் இன்னொரு லெட்டரு பழைய சிலபஸில் உள்ளது, இப்பயும் உண்டு. இது வந்து அஃபிஷியல் ப்ரொசீடிங்ஸு, அலுவல் முறை நடவடிக்கைகள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இப்போ எடுத்துருவோம், அப்புறம் தமிழ் எடுக்கிறேன். இது 2 வரும் ஹெட்டிங். இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் மொத்தம் 3 ஹெட்டிங்காக வரும். 3 சென்டர் பண்ணோம். 1 ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் காலேஜியட் எஜுகேஷன், அவர் யார், லாஸ்டில் கம்மா, சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே அவர் எந்த ஊர், அடுத்த சிங்கிள் லைன்லேயே ஐஃபன் 37 6 ஐஃபன். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு இந்த ப்ரெசண்ட்டுங்கிற 3 எழுத்தும் முன்னிலை ப்ரெசண்ட்டுன்னு போட்டு கோலன் போட்டு டிஆர், இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லுமே கேப்ஸில் வரும். அந்த கலெக்டர் யார், அவரோட பேர், அவரோட படிப்பு போட்டு அவர் யாருங்கிறத மட்டும் இந்த ப்ரெசண்ட்டை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ப்ரெசண்ட்டை விட்டுட்டு இந்த டி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக அவர் யாருங்கிறது வரணும். இது வரையிலும் அடிச்சிருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார போகலாம். இது சென்டர் பண்ணுறதுக்கு இந்த எழுத்தை டோட்டல் பண்ணி கூட்டிக்கிறீங்க. எழுத்துக்களோட எண்ணிக்கை மொத்தம் 52, பழையபடியே தான். இப்போ என்ன செய்யணும், 10 to 70 லெட்டருக்கு மார்ஜின், இடைப்பட்ட ஸ்பேஸ் 60. அப்போ 60லேருந்து தான் சென்டர் பண்ணோம். அப்போ என்னாச்சு, 60ல் 60ல் இந்த 52 கழிச்சிங்கன்னா மிச்சம் உள்ளது 8. 8 2ஆல் வகுக்கணும், ப்ளஸ் மார்ஜினோட கூட்டணும் 4, ப்ளஸ் மார்ஜின் 10 கூட்டினா 14வது டிகிரியில் அடிக்கலாம். அடுத்தது சென்னை. சென்னையோட எழுத்து எண்ணிக்கை 8. இப்போ 60ல் 8 போச்சுன்னா 52, அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா 26, ப்ளஸ் மார்ஜின் 10ஓட கூட்டினீங்கன்னா 36வது டிகிரியில் அடிக்கலாம். அதே போல் 37வது டிகிரியில் இந்த ஐஃபன் அடிக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இதை கூட்டுறீங்க. இந்த ப்ரெசண்ட்டு டாக்டர் டபிள்யூ விக்டர் எம்ஏஎல்டி வந்து 35 எழுத்து எண்ணிக்கை வருது. ஸோ இதுவும் சென்ட்ரு தான். இதை என்ன பண்ணணும், 60ல் 35 போச்சுன்னா 25, திரும்ப 2ஆல் வகுக்கணும். எவ்வளோ ஆகுது, 13 வரும். 13 ப்ளஸ் மார்ஜின் 10ஓட கூட்டினீங்கன்னா 23வது டிகிரியில் அதை அடிக்கலாம். பார்த்துக்கங்க, அவ்வளோதான். இப்போ இதுவரையிலும் அடிச்சிருவோம். ஓகே, வாங்க ஸ்டூடெண்ட், இப்போ பேப்பரை செட் பண்ணுவோம். எப்போதும் போல் லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் சிங்கிள் லைனில் இருக்கணும். பேப்பரை செட் பண்ணிக்கிறோம். பேப்பர் லெட்டருக்கு 10 to 70 இருக்கணும். இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் காலேஜியட் எஜுகேஷன் 14. கால்குலேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபுல் கேப்ஸ், கமா, முடிவில் கம்பல்சரி கமா போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சிங்கிள் தான், டபுள் லைன்லாம் கிடையாது. 36ல் சென்னை, 30, 35, 36 சென்னை, அதுவும் ஃபுல் கேப்ஸ், லாஸ்டில் ஃபுல்லி. அதுக்கப்புறம் 37ல் ஐஃபன், 1 2 3 4 5 6 ஐஃபன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இது எல்லாமே, இது 3மே சிங்கிள்.
சிங்கிள். இப்போ டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டு அதை கூட்டி, அதுவும் சென்டர் தான் சொல்லிட்டோம். 35 எழுத்து கூட்டி 10 வச்சு 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 23. ப்ரெசண்ட்டுங்கிறது வந்து ஐஃபன் போட்டு முடிக்கணும், கோலன் போட்டு முடிக்கணும். ப்ரெசண்ட்டுங்கிறது ஃபுல் கேப்ஸ். 20, 21, 22, 23. கோலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யார்? அவர் டாக்டர். ஒரு ஸ்பேஸ் W M புள்ளி A புள்ளிக்கமா L புள்ளி T புள்ளிக்கமா. அடுத்து அவர் யார் டெசிக்னேஷனுங்கிறத எங்கே சொன்னேன்? இங்கே வரணும்னு இருக்கேன். டாக்டருக்கு நேராக அவர் டைரக்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இது ARECTOR லாஸ்ட்டில் புள்ளி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு RC நம்பர், அதாவது அந்த லெட்டரோட நம்பர். அதுக்கு நேராக என்ன பண்ணணும்? டேட்டட் 1 தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, அட்ரஸ்லாம் இல்லை. ஸோ 70 இதை கூட்டினா 25 வருது. 70லேருந்து 25 கழிச்சா 45வது டிகிரியில் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு எப்போதும் போல் 20 to 65 அடிக்கணும். சப்ஜெக்டில் வர ஐஃபனுக்கு 2 பக்கமும் இடம் விடணும். ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக தான் இருக்கும். சப்ஜெக்டை விரிவாக்கம் பண்ணக்கூடாது. SUB போட்டு கோலம் போடணும். சப்ஜெக்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் இடையில 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் 3 எழுத்து மட்டும் போட்டு கோலன், திரும்ப சப்ஜெக்ட் எப்படி அடித்தோமோ அதே தான் திரும்பி வர்றது இதுக்கு நேர். அது அடித்து முடித்த சிங்கிள் லைன்லேயே 6 ஐஃபன் 37வது டிகிரியில் போடணும். வாங்க அடிச்சிருவோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு R கேபிட்டல் C ஒரு ஸ்பேஸ் விட்டு, நம்பருக்கு பிற்பாடு எப்போவுமே இடம் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நேராக இதை கழிச்சிங்கன்னா மொத்தம் 45வது டிகிரியில் அடிக்கணும். DAT, டியில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். இது புள்ளி. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு சப்ஜெக்ட் 20. S கேபிட்டல் UB கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐஃபனுக்கு 2 பக்கமும் இடம் விடணும். 2 பக்கமும் இடம் விடணும். ராமன். திருப்பி வர்றது அப்படியே அதுக்கு நேர் லைன்லேயே, இதுக்கு நேர் லைன்லேயே அடிக்கணும். பார்த்துக்கங்க. ஒரு கோலன். சப்ஜெக்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் இடையில நான் சொன்ன மாதிரி டபுள் லைன் ஸ்பேஸு. இங்கே என்ன பண்ணணும்? எஸ்ஸுக்கு நேராக REF கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எஸ் புள்ளி A அமுதா. அடுத்து கட் பண்ணி வர்றது என்ன சொல்லியிருக்கேன்? அதுக்கு நேராக தான் கட் பண்ணி வரணும். $1970 புள்ளி. அடுத்து சிங்கிள் லைன் 37வது டிகிரியில் நம்ம என்ன பண்ணணும்னு இருக்கேன்? 30, 35, 36, 37 6 ஐஃபன் 1 2 3 4 5 6. ஓகே. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு பாருங்க, பேரா. இதுவும் பேராக்கு நம்பர் வரும். நம்ம இப்போ ஒவ்வொரு பேராவும் சும்மா 2 லைன் மட்டும் அடிக்க போகிறேன். வாங்க அடிக்கலாம். அதே போல் 5 லைன் உள்ள தள்ளி அடிக்கணும். 1 2 3 4 5.
ஃபர்ஸ்ட் பேராக்கு எப்பவுமே நம்பர் வராது. ரூபாக்கு பின்னாடி இடம் வராது. ரூபா ஆர்எஸ் புள்ளி போட்ட பிற்பாடு அப்படியே அடிக்கணும். ஆர்எஸ் புள்ளிக்கு அப்புறம் இடம் வராது. 1500 போட்ட பிற்பாடும் இடம் வராது. ஸ்லாஷ் போட்டு ஐஃபன் போட்டு முடிக்கணும். இது என்ன காரணம்னா, முன்னாடி இடம் விட்டா யாராவது கொஞ்சம் ஆட் பண்ண முன்னாடியும் ஆட் பண்ணலாம், பின்னாடி இடம் விட்டா இன்னும் ஒரு 0வை ஆட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம ரெண்டு பக்கமும் வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு ஆர் கேபிட்டல் எஸ் ஸ்மால் புள்ளி அப்படியே பணத்தை அடிக்கணும். என்ன ரூபாவோ லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணாத அளவுக்கு ஸ்லாஷ் போட்டு ஐஃபனை போட்டிங்கன்னா பின்னாடியும் யாரோ கரெக்ஷன் பண்ணாங்க, பேங்க் டிடிலையோ எதுலையோ கரெக்ஷன் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கு தான். திரும்ப 10. ஒரு பேராவை முடிச்சிட்டோம். அடுத்த பேராக்கு டபுள் லைன் ஸ்பேஸு, அதே போல் 5. அந்த 15ல் 2ங்கிறத அடித்து ஸ்பேஸு, ரெண்டாவது பேரா முடிச்சிட்டோம். திரும்ப மூணாவது பேராக்கு டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். அதே 15ல் பேராவோட நம்பர் போடுறோம். 3 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படியே பேராவை அடிக்கிறோம். மூணாவது பேராவையும் முடிச்சிட்டோம். திருப்பி நாலாவது பேரா அதே மாதிரி 4ன்னு போட்டு புள்ளி வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ், இப்போ நான் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பேராவாக இருக்குது, வீடியோ பெருசாகிடுங்கிறதுக்காக 2 லைனில் உங்களுக்கு பேராவாக முடித்து காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் பேராவும் அடிச்சுட்டு, அதுவும் இது மாதிரி மாடலாக இருக்காது, அப்படியே எலாபரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரிவேஷன்லாம் கொடுப்பாங்க, எலாபரேட் பண்ணி நீட்டாக அடிக்கணும். 50 மார்க்கு. இதுக்கு ஹையருக்கு 40 மார்க் லெட்ரு அப்படியே வாங்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ கையெழுத்து போட இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அவர் தான் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடுறதுக்கு 4 ஸ்பேஸ் விட போகிறோம். இது என்ன பண்ணணும், இது ஒன்று தான் இருக்குது, பேர்லாம் இல்லை. ஸோ இது அனைத்தையும் கூட்டினா எழுத்துத்தொகை கூட்டுத்தொகை 33. அப்படியே மார்ஜின் 70ல் கழித்து அப்படியே எழுதுவேன். 70ல் 33 போச்சுன்னா 37வது டிகிரி. அதில் அப்படியே அடிச்சிட வேண்டியது தான். இதில் எது கேபிட்டலோ அது மட்டும்தான் கேபிட்டல். அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 2 கேபிட்டல், டி மட்டும் கேபிட்டல். இப்போ செல்வி எஸ் அமுதா 25 கார் ஸ்ட்ரீட்டு, ரைட்டு. அதை கட் பண்ணி ஒரே அட்ரஸ் கூட வருது, இவ்வளோ தூரம் வருது, ஒரு 60 வரையிலும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வரும்போது கட் பண்ணி வரும்போது 2 உள்ள தள்ளி பாருங்க, எஸ்இ வி எல்க்கு நேராக அடிக்கணும். டபுள் லைன் ஸ்பேஸ். அப்புறம் காப்பி 2ல் முன்னாடி சொன்ன மாதிரி சி மட்டும்தான் கேபிட்டல், மிச்சம் எல்லாம் சுமால். நெக்ஸ்ட் லைன் வரும்போது ஜி செக்ஷன், அதெல்லாம் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இல்லை, அது ஏதோ செக்ஷன் வித்தின் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, ஜி செக்ஷன். இப்போ இதை அடிச்சிட போகிறோம். இப்போ 4 ஸ்பேஸ் விட்டு பேரா முடிஞ்சு 4 ஸ்பேஸ் விட்டு 37வது டிகிரியில் இந்த சைன் பண்ணுற அதாவது அந்த ஆஃபீஸரோட டெசிக்னேஷனை போட போகிறோம்.
1 2 3 4 35 36 37 அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் டிஓ டி மட்டும்தான் கேபிட்டல் ஓ ஸ்மால் அடுத்த லைன் ஸ்பேஸ்லேயே சிஎல்விஏ செல்வி செல்விங்கிறது முழுசாக முடிஞ்சிட்டதுனால அது அப்ரிவேஷன் கிடையாது செல்வியை அப்படியே அடிச்சிடலாம் எஸ் அவங்க இனிஷியலு அமுதாவில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் 25 கார் ஸ்ட்ரீட் திருப்பி அது கட் பண்ணி வர்றதை என்ன சொன்னேன் 2 உள்ள தள்ளி ஸ்ரீரங்கம் 620 006 புள்ளி அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க காப்பி டு சி கேபிட்டல் ஓ சிஒய் ஒரு ஸ்பேஸ் விட்டு காப்பி டூவில் சி மட்டும்தான் கேபிட்டல் மிச்சம் எல்லாம் ஸ்மால் இந்த 2 போடுறவங்களோட காப்பியை யார் யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க அதுவும் சிங்கிள் லைன் தான் இப்போ என்ன பண்ணணும் அது அவங்களே கொடுத்துருக்காங்க ஜி செக்ஷன் விரிவாக்கெல்லாம் நமக்கு தெரியாது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஜி ஒரு ஸ்பேஸ் விட்டு செக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிசிடிஐஓஎன் புள்ளி அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இது இப்படியே அடிச்சிங்கன்னா ஹையருக்கு லெட்டருக்கு 40 மார்க் இருந்தாங்க அப்படியே இது ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு இது எக்ஸாம் டைத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்